வெளியிலேயும் சரி, நம்மளோட வீட்லேயும் சரி, நம்மளை வந்து இது ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க எதுலேயுமே. அதனால் வந்து இன்னசென்ட்டாக இருக்காதீங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் இருங்க. இது என்னோட அனுபவம். இந்த பாடல் அனைத்தும் செம்ம சூப்பராக இருந்தது. ஆமாம் ஆமாம். என்னாச்சு மகாலிங்கம், ஏன் கத்துறீங்க? என்னாச்சு? பாய் பாய். மிக்க சந்தோஷம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா மகாலிங்கம்மா? வேல்முருகன் சகோ, சக்திவேல் சகோ, மகாலிங்கம் சகோ, வணக்கம். கார்த்திக் சகோ இன்று தான் லைவுக்கு வரும். இன்று தான் லைவுக்கு வருகிறார்களா? ஆமாம் சங்கரா, நான் இன்னைக்கு தான் வரேங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. யாதும் ஒரு கேர்சமா சொல்லியிருக்காங்க. ஹரிணி சிஎஸ்னா, ஹரிணியின் அன்பே சிறந்தது என சொல்வோர்களே சீக்கிரம் ஓடிவாங்க. மெதுவா தந்தி அடிச்சானே பாடல் வீடியோ பாருங்க. அழகே என்பதை ஏற்றுக்கொண்டு எங்களின் பின்னால் வரிசையில் நிற்பீர்கள். அச்சோ சிஎஸ் அண்ணா, மிக்க நன்றி அண்ணா, வளத்துடன் வாழ்க. ஹாய் பேபி, ஹாய்மா, வாங்க. கார்த்திக் வணக்கம். அனுஷ்கா பாப்பாக்கு ஹாப்பி பர்த்டே விஷயூஸ். கண்டிப்பாக முருகேசன்மா சொல்லிடுறான்ட்ட, மிக்க சந்தோஷம். ஹாய்மா, ஹாய்மா. லிங்கேஷ் ராஜ், தங்கச்சி அம்மா தமிழ் அன்பன் வரவேற்கிறேன், மிக்க சந்தோஷம் அண்ணா. பாய் பேபி அக்கா, சூப்பர் சூப்பர் தங்க பிள்ளை. யஷ் தெரியலையே, யஷ்க்கு என்ன பேர் இது? யஷ்வந்த் இல்லையே. கேஸ்மா, அந்த தாரணியோட அவங்க பையன் பேர் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஓகே, என்னோட சூப்பர் தங்கப்பில் தாரணிமா, மிக்க சந்தோஷம், வளர்த்துறேன்னு வாழ்க. அப்படியா வேல்முருகனை நான் நேற்று, ஓ ஆமாம் நீங்கள் அவங்க கிஷோர் அண்ணன் சொன்னாங்களா? சரிண்ணா சரிண்ணா, ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொன்னாங்க. வேல்முருகனா அப்படியாண்ணா, சரிண்ணா. நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்களா? வீட்டுக்கு வந்துட்டீங்களாண்ணா? உங்கள் ஊரே தானா இல்லை அசல் ஊராண்ணா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்ன மனசுக்கு என்ன. அந்த பாப்பா எனது பிறந்தநாள் வாழ்த்துக்க. ரொம்ப சந்தோஷம் சகோதரி, மிக்க சந்தோஷம். யாதும் முறையண்ணா, கைல்வெளி நல்லா இருக்கேண்ணா. பாப்பா நல்லா இருக்கா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுட்டா? ஆசித்திரம் இறைவனுக்கு நன்றி சொல்லி அன்பு திருமுறைகளுக்கு தமிழ் வணக்கம். யாதும் முறைய வாருங்கள், வணக்கம். என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆமாம் வேல்முருகனா, உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அதனால் நான் உங்களுக்கு எதுவும் சொல்லலை வேல்முருகனா, சாரி அண்ணா. நானும் நிறைய தடவை ஏமாந்துருக்கேன் அக்கா. இது நம்மளோட இயலாமை தங்கம். அது அவங்க வந்து நம்மளோட ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்க வந்து கரெக்டாக தான் இருக்காங்க. இவங்களை இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஏமாந்துடுறோம்னு நினைக்கிறேன். ஏமாறுறதில்ல, ஏமாறுறதில்ல நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்க வந்து நம்ம நம்பிடுறோம். இப்போ லைவ்லேயே இருக்கட்டுமே, நிறைய நம்பிடுறோம் நம்ம வந்துட்டு. இப்போ இன்னைக்கு நிறையா வந்துட்டு நம்மளோட உறவுகளே எனக்கு அதை பார்த்தது இன்னும் ரொம்ப மனசு. நானே வந்து தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சில இஷ்யூலாம் நிறையா இருக்குது, அதுலேருந்து நிறையா இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர்த்தோட வந்துட்டு வீடியோஸ் பார்த்தேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன், நிறைய பேர்த்தோட வீடியோஸ் பார்த்தேன். நம்மளோட உறவுகள் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோஸில் வந்து எந்த ஒரு கமெண்ட்டுமே கொடுக்க வந்து டைம் கிடையாது, அல்லது ஏன்னு எனக்கு தெரியல. அதுவே வந்துட்டு இன்னும் ஒரு 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 6-7 வீடியோஸ்லாம், ஒரு 4-5 வீடியோஸ்லாம் போய் பார்த்தேன். அவங்க கமெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ அழகாக தெரியுமா கமெண்ட் எழுதியிருக்காங்க. அவ்வளோ ஒரு எமோஜி கூட கிடையாது, கமெண்ட் எழுதியே அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஒரு இப்போ தான் 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி நான் இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஆனால் நான் ஒரு தொடர்ந்து இப்போ ஒரு வாரம் 10 நாளாகவே நமக்கு அவங்க வந்து எந்த கமெண்ட்டுமே கொடுக்குறதில்ல. அப்படிதான் நினச்சேன். நம்ம தான் வந்துட்டு எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம வந்து நம்ம உறவுகள் நம்மளோட நம்ம வந்து நினச்சிக்கிறோமோ அப்படின்னு கூட எனக்கு நிறையா தோணுச்சு. இப்போ யூடியூப்ல இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கூட நான் இப்போ தான், அவங்க வந்து நமக்கு பண்ணணும்னு ஒன்றும் அவசரம் இல்லை, நமக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் அவசரம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து அவங்க நம்மளோட உறவு அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கல, மற்றவங்களுக்கு போயிட்டு ஒரு எமோஜினா கூட ஓகே, எமோஜினாலும் ஓகே கிடையாது, எழுதி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது நான் வந்து நம்ம உறவுன்னு நினச்சது தப்பு அந்த இடத்துல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மனசு இப்போ கவலையாக இருந்துச்சு. அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இன்னசென்ட் நம்ம நான் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கேன். நானும் மாற்றிக்கணும்னு நான் ரொம்பவே முயற்சி பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியல. ரொம்ப குழந்தை பிள்ளையாக ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கேன். அது எப்போ தான் எனக்குள்ளே மாறப்போகுதுன்னு தெரியல. நம்ம உறவுகளே நிறைய பேர் இருக்காங்க அதில். இன்றைக்கி தான் பார்த்தேன், நிறைய பேர்த்த பார்த்தேன், நிறைய சேனலில் பார்த்தேன், எல்லாத்தோட கமெண்ட்டுமே. சரி, வளர்த்துட்டேன் வாழ்க, நல்லா இருக்கட்டும். நமக்கு பண்ணணும்னு ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் நம்ம தான் வந்துட்டு நம்ம உறவுகள் நினச்சது நம்மளோட தப்பு. கண்டிப்பாக இன்னசென்ட் பாய் தங்கம், நம்ம பண்ணுற தப்பு. அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க, நான் இப்படித்தான் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்காங்க. நம்ம தான் ஏமாந்து போயிடுறோம். வீராமா